ஈரான் மேல தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் பல விஷயங்கள் மாறிப்போச்சு. ஒவ்வொன்னா பார்ப்போம். முதல்ல அன்னை அமெரிக்கால என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அன்னை அமெரிக்கால சண்டை தான் நடக்குது. செனட், காங்கிரஸ் எங்களோட அனுமதி இல்லாம எப்படி தாக்குன அப்படின்னு கேக்குது. ஊர்ல உள்ள அம்புட்டு குட்டி பசங்களுக்கு கூட தெரியும். ட்ரம்ப் தாக்க போறாரு அதுவும். அதுவும் இந்த மனுஷன் 2 வாரம்னா 2 நாள் கூட வெயிட் பண்ண மாட்டான்டா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸ்க்கு தெரியாதா? நடிப்பு. அம்புட்டும் நடிப்பு. எப்பயுமே இவனுங்களுக்கு இதான் வேலை. ஒரு நாட்டுல போய் தாக்கிட்டு வந்த உடனே, திருப்பி அவன் தாக்குவான். இல்ல ஏதாச்சும் ஒரு கூட்டணி உருவாகும். அமெரிக்காவுக்கு எதிரா வாய் பேசுவாய்ங்க. இத எல்லாம் காது குடுத்து கேட்காம இவனுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குவாய்ங்க. "எப்படி போய் நீ தாக்குன? இங்கெல்லாம் அனுமதி வாங்கணும்ல" அப்படின்னு. இப்ப அவர்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டா, யார்ட்ட போய் திட்டுறது? யார பார்த்து கேள்வி கேட்கிறது? அப்படின்ட்டு ஒதுங்கிருவாய்ங்க. இல்லாட்டி மட்டும் கிழிச்சு புடுவாய்ங்க ஊர் உலகம் சேர்ந்து அப்படின்னு கேட்கக்கூடாது. கிழிக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஆனாலும் இந்த டிராமா எப்பயுமே நடக்கும். சரி, அந்த ஆள் உண்மையிலேயே அனுமதி வாங்கணுமாப்பா அப்படின்னு கேட்டா, அனுமதி வாங்கணும். வாங்கவும் தேவையில்ல. இதுக்கு முன்னாடி எல்லா தாக்குதலையும் அதிபர்கள் அனுமதி வாங்காம தான் பண்ணியிருக்கார்கள். இது அவர்களுக்கே உள்ள பவர். 4 வருஷம் உட்கார்ந்து எந்திரிச்சு போனா கூட அவர்களுக்கு திருப்தி வராது. இந்த மாரி காங்கிரஸ் கிட்ட எல்லாம் நிக்காம கையெழுத்த போட்டு தாக்குடா அப்படின்னு சொன்னா தான் அவர்களுக்கு 4 வருஷம் உட்கார்ந்து எந்திரிச்ச திருப்தியே வரும். "எஸ், ஐ ஆம் எ பிரசிடென்ட்" அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரன் மட்டும் கெத்து காட்டுவாங்களோ என்னமோ நமக்கு தெரியாது. இந்த மாரி அமெரிக்காக்குள்ள சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப பொறுத்தவரை நான் சாதிச்சுட்டேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லி அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த வளைகுடால இருந்து மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய 1 டசன் நாடுகள், இந்த 1 டசன் நாடுகளும் அமெரிக்கா என்ன அரசியல பண்ணுதோ, அதே அரசியல தான் இவர்களும் பண்றார்கள். உத்து பார்த்தா நல்லாவே புரியும். எல்லா பேர்லயும் அறிக்கை விட்டுட்டாய்ங்க. சில பேர் அறிக்கையெல்லாம் ஈரான் திருப்பி தாக்குறதுக்கு அனைத்து தகுதிகளும் ஈரானுக்கு இருக்கு அப்படின்ட்டார்கள். ஏன்னா அவன் தாக்கப்பட்டிருக்கான்பா. அவன நீ அடிச்சிருக்க. அவன் திருப்பி அடிக்கிறத நீ வாங்கி தான் ஆகணும், சந்திச்சு தான் ஆகணும். அவன் தாக்கக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது, நானும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாரி வீரவசனம். ஆனா, தாக்குதல் நடக்கப் போதுங்கிறது தெரியும். இதே மாரி ஒண்ணு கூடி அமெரிக்கா தாக்காத, தாக்குனா விளைவுகள சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னா, அமெரிக்கா தாக்காம இருப்பானான்னு கேட்டா, தாக்காம இருக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தாக்குதல தள்ளி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எடுத்தேன் கவுத்தேன்னு முடிவு எடுக்காம, நின்னு நிதானமா ஆடக்கூடிய காலம் வந்துருச்சோ அப்படின்னு அமெரிக்காவே யோசிச்சிருக்கான். ஆனா, அப்பல்லாம் அறிக்கை விடல. அப்பல்லாம் படுத்து தூங்கிட்டு ஈரான மட்டும் கூப்ட்டு, "ஏலே ஒத்து போடா, இல்ல அவன் தாக்கிருவான்டா" அப்படின்னு சொல்லி ஈரானுகிட்ட மட்டும் கதர்றது தனியா. இப்ப அண்ணன் அமெரிக்கா தாக்குனதுக்கு அப்புறம், 1 டசன் நாட்கள் சேர்ந்து அறிக்கை விடுறார்கள். இதுல சூரப்புலி போய் டின்னர் சாப்பிட்டு வந்த சூரப்புலியெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. யாரு? பாகிஸ்தானு. ஏன் டின்னர் சாப்பிடும்போதே பேசுறது, "ஈரான தாக்காதீங்க. ஈரான தாக்குனீங்க, நான் அப்புறம் என்னோட நட்பை இழக்க வேண்டியது வரும். அப்புறம் கூப்பிட்ட நேரம்லாம் வந்து சோறு திங்க மாட்டேன்." அப்படின்னு அப்ப பேசுறது, தீவிரவாதி ஆசிம் முனர். ஆனா இப்ப வந்து அறிக்கை பாகிஸ்தானு. ஏலே அவனுங்க கிட்ட எண்ணெய் வளம் இருக்கு. அவனுங்க அப்படி டிப்ளமேட்டிக்கா நடந்துக்கணும். வேற வழி இல்ல. அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆனா உனக்கு என்ன? நீ எதுக்கு இந்த வண்டியில ஏர்ற? ராஜதந்திர அரசியலுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஆனா அவனும் முன்னாடி வந்து நின்னுக்கிறான். இது கொடுமை. இது ஈரான் வாங்குற அடிய காட்டிலும் பெரும் கொடுமையா இருக்கு. சரி, இப்படி 2 பக்கம் நடக்கும்போது, ஈரானோட 1 டசன் ப்ராக்ஸிகள் என்ன பண்றார்கள் அப்படிங்கிறது தான். காரணம் ஈரான் என்ன மாரியான தாக்குதல் குடுக்குதுங்கிறத ஏற்கனவே பார்த்துட்டோம். அவர்களும் இப்பவும் பண்ணறக்கு தயாரா இருக்கார்கள். அவர்கள் முதல்ல ஈரானுக்குள்ள கிரவுண்ட செட் பண்ணிட்டார்கள். போன பதிவுல விரிவா அத பத்தி பார்த்திருக்கோம். கமேனி என்ன மாரியான சூழ்நிலைகள ஈரானுக்குள்ள உருவாக்கி வச்சிருக்காரு. சுப்ரீம் லீடர் அப்படின்னு சும்மா சொல்லிக்கிட்டு அவர் இத்தன வருஷம் இல்ல. இனி வருங்காலங்கள்லயும் அந்த ஆதிக்கம் திரும்பவும் இருக்கணும் மண்ணுலயே அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறத விரிவா வச்சிருக்கோம். கடந்த காணொளியில போய் பார்த்துருங்க. இப்ப ஹவுதி இயக்கம் களத்துல இறங்கிருச்சு. ஏலே செங்கடல்ல இதுவரை நீ கண்ணீர் விட்டதெல்லாம் கண்ணீரே கிடையாது தெரியுமா? அந்த அளவுக்கு வலுவா செங்கடல்ல முடக்குறோம். செங்கடல் மட்டும் கிடையாது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கியிருக்கார்கள். ஈரான அடிக்க. ஈரான் கிட்ட உள்ள ட்ரம்ப் கார்டு அதான். ஈரான் அந்த ட்ரம்ப் கார்டையும் எடுக்கும். எடுத்தே தீரும். எடுக்கிறக்கான அனைத்து வேலைகளும் தயாரா தான் இருக்கு. இல்ல ஹவுதி முந்திக்கிச்சு. செங்கடல்ல நாங்க மிதிப்போம். முடிஞ்சா சமாளி அப்படின்ட்டு இருக்கார்கள். ஏற்கனவே பி2பி பாம்பர்லாம் கொண்டு போய் ஏமன்ல குண்டுகள் போட்டு, இவர்களால பெரிய அளவு செங்கடல்ல கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. யாரு? அன்னை அமெரிக்காவாலே முடியல. போர்க்கப்பல கொண்டு வர்றது, திருப்பி யூ டர்ன் போட்டு போறது. இந்த மாரி வேடிக்கைகள அதிரடியா காட்டிக்கிட்டே இருந்தாய்ங்க. வர்றது, பின்வாங்குறது, பின்வாங்குறது, வர்றது, குண்டு போடுறது.
பெரிய அளவுல B2B ரக விமானங்கள வச்சு குண்டெல்லாம் போட்டார்கள். அங்க அமெரிக்காலயே பத்திக்கிச்சு. ஏலே ஜெயிக்கவே முடியாது. தேவையே இல்லாத வேலைய பார்க்குறீங்க. கொண்டு போய் உங்களோட ஈகோக்காக அங்க கொட்டுறீங்கடா குண்டுகள. ஆனா அதுல பெரிய அளவு பிரயோஜனம் இல்ல. அவனுங்கள அடக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அமெரிக்காலயே வெடிச்சுச்சு. இப்ப இவர்கள் வெறி பிடிச்சு செங்கடல்ல தாக்குதல நடத்தும்போது, அமெரிக்கா எப்படி தடுக்க போகுது அப்படிங்கிறதான் அமெரிக்கா தடுக்குது, தடுக்கலைங்கிறதெல்லாம் தேவையில்ல. அவனுக்கு உள்ளூர்லயே இருக்கு. ட்ரில்ல போட்டு எடுத்துறலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கும். ஆனா உலகத்தோட கச்சா எண்ணெய் மார்க்கெட் அப்படிங்கிறது கடுமையா டிஸ்டர்ப் ஆகும். 78ஓ என்னமோ இப்ப அதெல்லாம் விஷயமே இல்லடா. 130, 140 அப்படிங்கிறார்கள். அட்லீஸ்ட் 120க்கு போயாச்சும் நிக்கும் நாளைக்கு காலையில பாரு அப்படிங்கிறார்கள். மார்க்கெட் தொறந்தோனே ஒட்டுமொத்த உலக மார்க்கெட் டம்மு டம்மு டம்முன்னு விழுகும் அப்படிங்கிறார்கள். விழுகுதா இல்லையாங்கிறது தெரிஞ்சு போயிரும். அப்ப பெரிய அளவுல பொருளாதார சுணக்கம், பொருளாதார ஸ்ட்ரகிள் இந்த மாரி விதவிதமா வார்த்தைகள போட்டு அனலிஸ்ட் பூரா உட்கார்ந்து ஆத்துன்னு ஆத்த வேண்டியதுதான். ட்ரம்ப் 3 விமானங்கள அனுப்புனதுக்கு எப்பயுமே இந்த பயபிள்ளைகள்ட்ட உள்ள கெட்ட பழக்கம் இதான். இவன் எதையாச்சும் பண்ணிட்டு போயிருவான். உலகம் அதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும். இல்ல ஐரோப்பாவாச்சும் பரவால்ல இந்த விஷயத்துல. அவனா கற்பனை பண்ணிக்குவான். நான் இங்கேருந்து கல்ல தூக்கி போட்டேன்னா, உனக்கு அங்க இடியே விழுந்த மாரி இருக்கும். இங்க எனக்கு மழை பெஞ்சுச்சுன்னா, உனக்கு சளி பிடிக்கணும், ஜலதோஷம் பிடிக்கணும் அப்படிங்கிற மாரி அவனே கற்பனை பண்ணிக்குவான். அது மாரி இங்க ரியாக்ட்டே ஆகாது. அவனே இங்க புருஷன் பொண்டாட்டி பஞ்சாயத்தா, நான் வந்து என்னோட தூதுக்குழு பாக்கும் அப்டிம்பான். ஏலே அது அவனுக்கு குடும்ப விவகாரம்டா. இல்ல அதுல மனித உரிமை சம்மந்தப்பட்டிருக்கு அப்டிம்பான். இந்த மாரி ஏகப்பட்ட நொள்ள நாட்டிட்ட வாயால பேசுவான். அவனே கற்பனை பண்ணிக்குவான். ஈஸியா அவன அடிச்சு பத்தி விடலாம். ஆனா இந்த பையன் அமெரிக்கா அப்படிங்கிறது கிடையாது. இவன் எங்கிட்டாச்சும் வில்லங்கத்த கூட்டுவான். ஒட்டுமொத்த உலகமும் கச்சா எண்ணெய் டிஸ்டர்ப் ஆகுது. ஸ்டாக் மார்க்கெட் இவன் பேங்க் திவாலானா ஒட்டுமொத்த உலகமும் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல மாட்டிக்கிச்சும்பாய்ங்க. ஏலே அது பூரா உண்மதானே! ஒட்டுமொத்தமா அவன் தான் அன்னை அமெரிக்கா, அன்னை அமெரிக்கான்ட்டு இப்ப வந்து கழுவி ஊத்துனா எப்படி? அப்படின்னா, அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது? இவர்கள் இப்ப ஈரான தாக்க, ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஒரு ஸ்ட்ரகுல நோக்கி போதுங்க. இதுல எவன் தப்பிக்க போறான்? இதுல எவன் மைலேஜ் எடுக்க போறான்? அப்படிங்கிறது அடுத்த சுவாரஸ்யமான ஆட்டம். ஆட்டத்துக்கு பஞ்சமே கிடையாது. எங்க? சர்வதேச அரசியல். அதுவும் இந்த மாரி காலங்கள், யுத்த காலங்கள் வரிசையா இருக்கு. அஜர்பைஜான், அர்மேனியா எப்ப பிளேயர் சொல்லி போட்டாங்கன்னு தெரியல. எந்த யுத்தமும் நின்னும் தொலையுதில்ல. அடுத்த யுத்தம் அதோட கன்டினியூவா வந்து தொலைஞ்சது. அஜர்பைஜான், அர்மேனியா நின்றுச்சாடான்னு கேட்டோம்னா, அவனுங்க காதுல கேட்டுச்சுன்னா சண்டைக்கு வந்துருவாய்ங்க. நாங்க நிறுத்தவே இல்ல. இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம்பாய்ங்க. ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் நின்றுச்சா அப்படின்னு கேட்டா, அது நிக்க போறதே இல்லடா. ஜெலன்ஸ்கி போய் தொலைஞ்சா தான்டா நின்னு தொலையும் அப்படின்னு நம்ம பயலுக எல்லாருமே சொல்லுவோம். இப்ப இஸ்ரேல், ஈரான் யுத்தம் வந்துருச்சு. இது வந்து ஒட்டுமொத்த உலகமும் சொல்லும். ஏலே இது 3ஆம் நூற்றாண்டு பஞ்சாயத்து. நிக்கவே நிக்காது. உத்து பாரு இது பங்காளி சண்டை. வாய்ப்பே இல்ல. அந்த மாரி 1000 கருத்துக்கள தூக்கி ஒட்டுமொத்த உலகமும் வீசும். அப்பேற்பட்ட யுத்த காலங்கள்ல பரபரப்புக்கு பஞ்சம் இருக்குமா? பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. அடுத்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ விரிவா நம்ம பார்ப்போம்.